இன்னும் அன்பு, இன்னும் வல்லமை, இன்னும் நீரே என் வாழ்வில். இன்னும் அன்பு, இன்னும் வல்லமை, இன்னும் நீரே என் வாழ்வில். என் முழு மனதால் உமை ஆராதிப்பேன், என் முழு பலத்தால் உமை ஆராதிப்பேன், என் முழு உள்ளத்தால் உமை ஆராதிப்பேன். நீரே என் தேவன், நீரே என் கர்த்தா, நீரே என் ரட்சகா, நீரே என் ராஜா. பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இந்த நாளில் கூட எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். ஆண்டோடைய இந்த புதிய ஆசீர்வாதங்களை நம்ம கர்த்தர் கொடுப்பாராக. இந்த புதிய வருஷத்தில் முதல் நாளில் மட்டும் நமக்கு வாக்குத்தத்தம் கிடையாது. தினமும் அவர் நம்மளோடு கூட பேசுகிறவர் தான். அந்த தினமும் அவர் நம்மளோடு கூட பேசுகிற அந்த வாக்குத்தத்தத்தை நம்ம விசுவாசிக்கும் போது தினமும் நமக்கு பிளெஸிங் அப்டேட் ஆகிட்டே இருக்கும், கிருபை அப்டேட் ஆகிட்டே இருக்கும், தயவு அப்டேட் ஆகிட்டே இருக்கும், இரக்கம் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இன்னைக்கு வசனம் ஆண்டவர் சொல்லுகிறார். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, ஆண்டவர் எவ்வளோ பெரிய ஒரு அழகான ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். கடந்த 2023 எவ்வளவோ சோர்வுகள், சோதனைகள், வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள் எவ்வளவோ நீங்கள் அனுபவித்திருக்கலாம், கஷ்டங்கள் அனுபவித்திருக்கலாம். கவலைப்படாதீங்க. இந்த 2024 கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறாரு. முதல் நாளே அவர் கொடுக்குற ஒரு வார்த்தை, நான் திருப்தியாக்குவேன். யாருக்கு திருப்தி தருவார்? என் ஜனங்கள். நாம் அவருடைய ஜனங்களாக இருக்கும்போது நமக்கு 100% நமக்கு திருப்தி உண்டு. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும், ஆண்டவருடைய தலையெழுத்து நம்மை ஆசீர்வதிப்பது, ஆண்டவருடைய தலையெழுத்து நாம் சுகமாய் இருப்பது, ஆண்டவருடைய தலையெழுத்து நாம் நன்மையை பெற்றுக்கொள்வது. எந்த விதத்திலையும் அவருடைய கிருபையை இழந்துட வேண்டாம், அவருடைய ஆசீர்வாதத்தை இழந்துட வேண்டாம், அவருடைய மகிமையை இழந்துட வேண்டாம். அதுக்கு ஒரே ஒரு விஷயம், அவர் சொல்கிற வார்த்தை பாருங்கள், என் ஜனங்கள். ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தை தான், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். நீங்கள் திருப்தி ஆவீங்க. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களிலும் இல்லங்களிலும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால திருப்தியான ஒரு வாழ்க்கை உண்டாகும். நீங்கள் நினச்சிருக்கிறது ஒருவேளை உங்களுக்கு திருப்தி இல்லாமல் இருக்கலாம், தேவன் கொடுத்தால் திருப்தி உண்டாகும். எந்த விதத்திலையும் நீங்கள் அநேகரால் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கலாம், இல்லை உங்களை கரங்களை பிடித்து தூக்கி நிற்க வைக்க ஒருவரும் இல்லாமல் இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுக்கு நன்மையை நான் கொடுப்பேன், அந்த நன்மை திருப்தியாக இருக்குன்னு சொல்லிக்கிறார். ஒருவேளை உங்கள் கடன்கள் அடைக்க ஒருவரும் சப்போர்ட் இல்லாமல் இருக்கலாம், கவலைப்பட வேண்டாம். ஆண்டவர் நன்மையை தருவார். அந்த கடனை அடைத்து அநேகருக்கு கடன் கொடுக்கத்தக்கதாக திருப்தியான ஒரு வாழ்க்கையை தருவார். சோர்வுகள் இருக்கிறது, சரீரத்தில் பலவீனம் இருக்கிறது, சுகவீனம் இருக்கிறது, எல்லோராலும் நான் பகைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறேன்னு, எனக்கு யாருமே சப்போர்ட் இல்லையே, கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறார். அவர் உங்களுக்கு நன்மை தருவார். அந்த நன்மை திருப்தியான நன்மையாக இருக்கும். அவருடைய ஆசீர்வாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிரம்பி இருக்கும். அதுக்கு தான் சொல்கிறாரு, அவருடைய ஆசீர்வாதங்கள் என்னுடைய வாழ்க்கையில் வரதுக்கு நான் என்னென்னலாம் செய்யணும் தெரியுங்களா? அவரை மட்டும் நான் நேசிக்கணும், அவருடைய பிள்ளையாக இருக்கணும். பரிசுத்த யோவான் 1:12 வசனம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக இவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன்னு சொல்லுகிறார். ஆண்டவர் நமக்கு ஒரு அதிகாரத்தை வைத்திருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய பிஸ்னஸில், உங்களுடைய ட்ராவலிங்கில், உங்களுடைய தேவைகளில், உங்களுடைய குடும்ப காரியங்களில், எதிர்கால வாழ்க்கையில், எல்லா எதிர்ப்புகளில் ஆண்டவர் உங்களுக்கு நன்மையை கொடுத்து திருப்தியால் நிரப்புவார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? பரிசுத்த அன்பு தகப்பனே, தேவ சமாதானம் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நிரம்பி வழியிட்டுப்பா, நிரம்பி வழியிட்டுப்பா. சமாதானமான ஒரு விசேஷித்த ஆசீர்வாதங்களை எல்லா சகோதர குடும்பங்களில் நிரம்பி வழியிட்டுப்பா. அந்த திருப்தியான ஆசீர்வாதங்கள் நிரம்பி வழியிட்டுப்பா. கிருபை செய்யுங்க. இயேசு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.